ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா $12 பில்லியன் அளவுக்கு ஏறக்குறைய ஒரு 1,20,000 கோடி ரூபாய் அளவுக்கு கோல்ட மார்க்கெட்ல வித்துட்டாங்க அப்படின்னு 2-3 நாளா இந்த சர்ச்சை தான் தொடர்ந்து போயிட்டே இருக்கு. கவர்மெண்ட் ஒரு தரப்புல இல்லைன்னாங்க, ஆர்பிஐ ஒரு தரப்புல தொடர்ந்து இந்த விளக்கங்கள் அப்படிங்கிறது கொடுக்கிற அளவுக்கு பெரிய பிரச்சனையா மாறிடுச்சு. ஆர்பிஐ கோல்ட வித்துட்டாங்க அப்படின்னா சந்தைக்கு, அதாவது மார்க்கெட்டுக்கு அதிகமா தங்கம் வரும். அப்படி வந்தது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா கோல்டோட விலை குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதுதானே உண்மையா பேசிக்கா ஒரு எக்கானமில என்ன நடக்கும் அப்படிங்கிறது இதுதானே. ஒரு பொருளுக்கு தேவையில்லை அப்படின்னு அதிகமா சேல் பண்றாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அதோட விலை குறையும். ஸோ ஆர்பிஐ கோல்ட வித்திருக்காங்க அப்படின்னா ஆப்வியஸா கோல்டோட ரேட் குறையும் தானே அப்படிங்கிறது எல்லாருக்கும் இருக்கக்கூடிய சந்தேகமா இருக்கு. ஆனா ஆர்பிஐயோட வெப்சைட்ல இருக்கக்கூடிய டேட்டாவை எடுத்து பார்த்தா அது வேற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லுது. தங்கத்தை ஆக்சுவலா ஆர்பிஐ வித்தாங்களா இல்லையா, தங்கம் விலை குறையுமா குறையாதா அப்படின்ற ஒரு கேள்விக்கெல்லாம் அது பதில் சொல்லக்கூடிய ஒரு வகையில இருக்கு. ஸோ ஆர்பிஐ வெப்சைட்ல இருக்கக்கூடிய டேட்டா ஆர்பிஐ கோல்ட வித்தாங்களா இல்லையா அப்படிங்கறத ரொம்ப கிளியரா சொல்லுது. ஐ வில் எக்ஸ்பிளைன் யூ வாட் இட் இஸ். வணக்கம் நேர்களே. ஜூன் 2ஆம் தேதி ப்ளூம்பர்க்ல ஒரு ரிப்போர்ட் வருது. அதுல ஆர்பிஐ $12 பில்லியன் வர்த் கோல்ட வித்துட்டாங்க அப்படின்னு சொன்ன உடனே சோசியல் மீடியால பெரிய அளவுல அது ட்ரெண்டிங் ஆகுது, பேசு பொருளாகுது. இந்தியா கிட்ட இருக்கக்கூடிய கோல்டு எல்லாத்தையும் வித்துட்டாங்களா, எப்படி அதை விற்கலாம் அப்படின்லாம் நிறைய சர்ச்சை எழுதுறது எல்லாமே நம்ம பார்க்க முடிஞ்சது. ஏன் விற்கிறாங்க, கோல்டை விற்கிற அளவுக்குலாம் நம்ம வந்துட்டோமா அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் பார்க்க முடிஞ்சது. பட் இது எல்லாமே தியரிஸ் தான். எல்லா இடங்கள்லையும் ஒரு பேனிக் கிரியேட் ஆச்சு. ஆனா உண்மை என்ன அப்படின்னு பார்த்தா டேட்டா சொல்றது அப்படியே கம்ப்ளீட்டா வேறையா இருக்கு. ப்ளூம்பர்க் ஆக்சுவலா என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, ஆர்பிஐ மே 22ஆம் தேதி முடிஞ்சது, அதுக்கு 2 வாரத்துக்கு முன்னாடி ரஃபா $12 பில்லியன் வர்த் கோல்ட மார்க்கெட்ல வித்திருக்கலாம், வித்துட்டாங்க இல்ல வித்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு செய்தியை வெளியிடுறாங்க. ஆக்சுவலா அவங்க எக்ஸாக்டா சொல்லியிருந்த அந்த ஹெட்லைன் என்ன அப்படின்னா, ஆர்பிஐ மே ஹேவ் சோல்ட் கோல்ட் டு சேவ் ஃபாரெக்ஸ் ரிசர்வ்ஸ், அனாலிசிஸ் ஷோஸ் அப்படிங்கிறது தான். இதுதான் அந்த ஆர்டிக்கிளுடைய தலைப்பு செய்தியே. ஆனா எங்க சந்தேகம் வந்தது அப்படின்னா, ஏன் இந்த இது பிரச்சனையா மாறுது அப்படின்னா, மே 22ஆம் தேதி முடிஞ்ச அன்னைக்கு அதுக்கு முன்னாடி 2 வாரத்துல ஏறக்குறைய $12 பில்லியன் வர்த் கோல்ட வித்திருக்கலாம் அப்படின்றத அவங்க எப்படி சொல்றாங்க அப்படின்னா, அதே டைம்ல இந்தியாவுடைய ஃபாரெக்ஸ் ரிசர்வ்ஸ்ல $7.5 பில்லியன் அளவுக்கு ஃபாரின் கரன்சி அசெட்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. சோ $12 பில்லியன் இவங்க அதை வித்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி தான் அந்த ஆர்டிக்கல்ல முக்கியமா சொல்லக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. சோ இது எங்க அடுத்த பிரச்சனையா மாறுது அப்படின்னா, ஆர்பிஐ அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் இது கிடையாது. ஆர்பிஐ டைரக்டா இதை நம்ம சொல்லவும் இல்லை. ஒரு எக்கனாமிஸ்ட் ஏற்கனவே இருக்கக்கூடிய பப்ளிக் டேட்டாவை வச்சு கோல்டோட பிரைஸும் ரொம்ப பெருசா ஏறி இறங்கல அப்படிங்கறத வச்சு ஒரு பேசிக்கான ஒரு இன்ஃபரன்ஸ் கொண்டு வராரு. அதுதான் இப்போ ப்ராப்ளமா மாறுச்சு. 2019ல இதே மாதிரி ஒரு சிச்சுவேஷன் நடந்திருக்கு. இதே மாதிரியான ஒரு வீக்லி டேட்டாவை பார்க்கும்போது, அதாவது நம்ம கிட்ட எவ்வளவு கோல்டு இருக்கு அப்படின்ற அந்த ரிசர்வ் டேட்டாவை பார்க்கும்போது ஆர்பிஐ கோல்டு வச்சிருக்கிறது அவங்களுடைய டோட்டல் கோல்ட்ல ஒரு பெரிய சேஞ்ச் தெரியுது. அதனால ஆர்பிஐ கோல்ட ட்ரேட் பண்றாங்க அப்படின்னு 2019லயும் ரிப்போர்ட்ஸ் வந்தது. வந்த உடனே ஆர்பிஐ என்ன பண்ணாங்கன்னா, இல்ல நாங்க அப்படி எல்லாம் பண்ணல, இது வார வாரம் அக்கவுண்டிங்கை ரெஃப்ரெஷ் பண்ணக்கூடிய விஷயம் தான், அதனால நாங்க எந்த கோல்டையும் விற்கல, இது அக்கவுண்டிங் சேஞ்ச்னால வரக்கூடிய விஷயம் தான் அப்படின்றத சொல்லியிருந்தாங்க. இந்த அக்கவுண்டிங் சேஞ்ச் அப்படின்னா உங்களுக்கு ஈஸியா புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, கோல்டு பிசிக்கலா எங்கேயுமே வெளியே போகல அப்படிங்கிறது தான் உண்மை. இது என்னன்னா, உங்க ஊர்ல ஒரு நகைக்கடை இருக்கு, இன்னைக்கு அவங்க கிட்ட ஒரு 100 கிலோ கோல்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த நகைக்கடையில அந்த 100 கிலோ கோல்டுக்கு ஒரு வேல்யூ இருக்கும். அது இன்னைக்கு அந்த நகைக்கடையோட மதிப்பு. இதே அடுத்த வாரமோ இல்ல நாளைக்கு நீங்க எடுத்து பார்க்கும்போது கோல்டோட பிரைஸ் ஏறி இறங்கும்ல, அதை பேஸ் பண்ணி பார்த்தா கோல்ட் ரேட் இறங்கி இருந்தது அப்படின்னா அந்த நகைக்கடையோட மதிப்பு குறைஞ்சிருக்கும், இன்க்ரீஸ் ஆயிருந்தா நகைக்கடையோட மதிப்பு ஏறும். இதுதான் ஆக்சுவலா அக்கவுண்டிங் அப்படின்னு அவங்க சொல்லக்கூடிய விஷயம். ஸோ குவான்டிட்டி மாறாது, ஆனா பிரைஸ்ல இருக்கக்கூடிய பிளக்சுவேஷன்ஸ் அந்த அசட்டுடைய டோட்டல் வேல்யூ என்ன அப்படிங்கிறத சேஞ்ச் பண்ணும். இதுதான் அந்த அக்கவுண்டிங்ல வரக்கூடிய சேஞ்சஸ். ஸோ ஆர்பிஐ கொடுத்த எக்ஸ்பிளனேஷன் என்ன அப்படின்னா, இது வெறும் அக்கவுண்டிங் சேஞ்சஸ் தான், பேனிக் ஆகிறதுக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு 2019ல சொல்லிட்டாங்க. ஆனா இப்ப இதை சொன்ன ப்ளூம்பர்க் இப்படி ஒரு நியூஸ் ஒன்று போட்ட உடனேயும் ஆர்பிஐ எந்த ஒரு இதுவுமே சொல்லாம அமைதியா இருந்தாங்க. ஒரு நாள் அமைதியாவே இருந்தாங்க. ஜூன் 3ஆம் தேதி தான் இல்ல இந்த மாதிரி மீடியால நிறைய ரிப்போர்ட்ஸ் வருது, அது உண்மை கிடையாது அப்படின்றத அவங்க மறுத்தாங்க. சோ ஆர்பிஐ அமைதியா இருந்த உடனே அந்த ஒரு நாள் கேப்ல மௌனம் சம்மதம் அப்படின்ற மாதிரி எல்லா தரப்புல இருந்தும் இப்ப சோசியல் மீடியால எல்லாத்துக்கும் ஆக்சஸ் இருக்கிறதுனால பெரிய அளவுல இந்த மாதிரியான நியூஸ் பரப்பப்பட்டுச்சு அப்படிங்கிறது தான் உண்மை. சரி, ஆர்பிஐ வெப்சைட் டேட்டா என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தா, மே 1ஆம் தேதி ஆர்பிஐ டோட்டல் ஸ்டாக்ல $115 பில்லியன் அளவுக்கு
கோல்டு ஸ்டாக் வச்சிருந்திருக்காங்க. மே 8ஆம் தேதி $120 பில்லியன் இருந்திருக்குது. கோல்ட்ல எந்த சேஞ்சும் இல்ல, குவான்டிட்டியில எந்த சேஞ்சும் இல்ல, அந்த பிரைஸ் வேரியேஷன்ல தான் சேஞ்ச். $5 பில்லியன் இன்க்ரீஸ் ஆயிருக்குன்றத பார்க்க முடியுது. மே 1 $115 பில்லியன், மே 8 $120 பில்லியன், $5 பில்லியன் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ இந்த கோல்ட் ரேட் எடுத்து நீங்க பார்க்கும்போது சரியா சொல்லணும்னா இதே டைம் லைன்ல மே 6ஆம் தேதி நாம வச்சிருக்கக்கூடிய கோல்டு 1 கிராம், இப்ப நான் போட்டிருக்கேன்ல இந்த மோதிரம், இது கோல்டு, இதோடைய 1 கிராமுடைய ரேட் அப்படிங்கிறது $230 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ நாம எவ்வளவு கோல்டு வச்சிருந்தாலும் அதோட கோல்டு ரேட்டும் அந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கும். ஆர்பிஐ நிறைய கோல்டு வச்சிருப்பாங்க. ஸோ ஆப்வியஸா அதோட கோல்டு பிரைஸ்ல இருக்கக்கூடிய பிளக்சுவேஷன் அப்படிங்கிறது நார்மலா நடக்கக்கூடிய விஷயம். அதுதான் இந்த 3-4 நாளுக்குள்ள $5 பில்லியன் இன்க்ரீஸ் ஆனதுக்கான காரணம். ஸோ அதுக்கப்புறம் கோல்டோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவும் ஏறல, ரொம்பவும் இறங்கல, ஒரு மாதிரி ரொம்ப ஃபிளாட்டா இருக்கிறது தான் பார்க்குறோம். ஸோ 22ஆம் தேதி மே மாசம் பார்த்தோம் அப்படின்னா $114 பில்லியன் அளவுக்கு அந்த ஆர்பிஐ இருக்கக்கூடிய ஸ்டாக் கோல்டுடைய டோட்டல் வேல்யூ அப்படின்னு ஆர்பிஐ கொடுத்திருக்கக்கூடிய டேட்டால இருக்கு. அது அவங்களுடைய வெப்சைட்லயே இருக்கு. இது நான் முன்னாடியே சொன்ன அந்த நகைக்கடை எக்ஸாம்பிளுக்கு அப்படியே பொருந்தும். சோ ஆர்பிஐ கொடுத்திருக்கக்கூடிய இந்த டேட்டா அப்படிங்கிறது மே 22 வரைக்கும் தான் இருக்கு. இப்ப ஜூன் 5, இந்த 2 வாரத்துல கோல்ட வித்திருப்பாங்களோ அப்படின்ற ஒரு சந்தேகம் அப்படிங்கிறது இருக்கு. பட் நார்மலா அவங்க சொல்றது என்ன அப்படின்னா, கோல்ட விற்கிற லெவலுக்கெல்லாம் இன்னும் போகல இந்தியாவுடைய எக்கானமி. அப்படி போயிடுச்சு அப்படின்னா அது ரொம்ப பெரிய அசிங்கமா இருக்கும் அப்படிங்கிறது தான் நிபுணர்கள் சொல்லக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. பட் ஸ்டில் இந்த சந்தேகம் அப்படிங்கிறது இருக்கு. ஏன்னா இவ்வளவு ஓப்பனா ப்ளூம்பர்க் ஒரு நியூஸ் போட்ட உடனேயும் அவங்க கொடுத்திருக்கிற டேட்டா இல்ல ஆர்பிஐயோட வெப்சைட்ல இருக்கக்கூடிய டேட்டாவுமே மே 22 வரைக்கும் தான் இருக்கு அப்படிங்கிறதுனால இந்த சந்தேகம் அப்படிங்கிறது இன்னும் தீரல. சரி, இந்த 2 வாரத்துல கோல்டு வித்து அவங்க டாலர் வாங்குற நிலைமையில தான் நாம இருக்கோமா அப்படின்னு கேட்டா ஆக்சுவலி அதுக்கு நிறைய காரணம் இருக்கு. எஸ் அப்படின்னு சொல்றதுக்கு இப்ப இருக்கக்கூடிய சிச்சுவேஷனை நம்ம பார்த்தா இந்த கோல்ட வித்திருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்டா சில காரணங்கள் நம்ம சொல்லலாம். ருப்பி வந்து கம்ப்ளீட்டா ஒரு ப்ரெஷர்ல இருக்கு அப்படிங்கறது நம்ம புரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா இப்போ ருப்பி வந்து 97 ருபீஸ் அப்படின்ற ஒரு லெவல்ல தொட்டுட்டு ஒரு 96 இந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆயிட்டு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ ஆர்பிஐக்கு லிக்விடா டாலர் அசெட்ஸ் அப்படிங்கிறது தேவை. கோல்டுக்கான கிரெடிபிலிட்டி அப்படிங்கிறது இருக்கு, கோல்டை எல்லாரும் நம்புறாங்க. ஆனா எனக்கு டாலரை வச்சு நான் என்ன பண்ண முடியுமோ அதை கோல்டை வச்சு என்னால் பண்ண முடியாது. உதாரணத்துக்கு கோல்டு பாரை வச்சு நான் உடனடியா இந்தியாவுக்கு க்ரூட் ஆயில் வேணும் அப்படின்றதுக்காக அங்க இருந்து இம்போர்ட் பண்ணிட முடியாது. ஃபாரின் இன்வெஸ்டர்லாம் வந்து தொடர்ந்து மார்க்கெட்ல ஸ்டாக்ஸை வித்துட்டு வெளியே போயிட்டே இருக்காங்க. அவங்களுக்கு நான் கோல்ட்ல கொடுக்க முடியாது, அவங்களுக்கு நான் டாலர்ல தான் கொடுத்தாகணும். ஸோ டாலர் அசெட்ஸ் என்கிட்ட இருந்ததுன்னா இப்படி மினிட்ஸ்ல டிப்ளாய் பண்ணி இருக்கிற ப்ராப்ளம் என்னால் சால்வ் பண்ண முடியும். ஆனா இந்தியாவோட ஃபாரெக்ஸ் ரிசர்வ் அப்படிங்கிறது தொடர்ந்து குறைஞ்சிக்கிட்டே இருக்கு அப்படிங்கிறத ருப்பி வேல்யூ டிப்ரிஷியேட் ஆகிறத வச்சு நம்ம ரொம்ப தெளிவாகவே புரிஞ்சுக்க முடியும். பட் ருப்பியை டிஃபெண்ட் பண்றதுக்கு ஆர்பிஐயும் தொடர்ந்து வந்து அவங்க டாலர்ஸை வித்துக்கிட்டே இருந்தாங்க அப்படிங்கிற நியூஸையும் நம்ம பார்க்க முடிஞ்சது. ஸோ இப்போ கோல்டை கொடுத்துட்டு அவங்க டாலர் வாங்கி இப்போ இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் வெளியே போறாங்கல்ல, அவங்களுக்கு டாலரை கொடுக்கறதுக்கு இந்த சிச்சுவேஷனை ஹேண்டில் பண்றதுக்கு கோல்ட ஒரு வேளை வித்திருப்பாங்களோ அப்படிங்கிறது தான் இருக்கக்கூடிய சந்தேகம். இப்போ மே 22 வரைக்கும் தான் இந்த டேட்டா இருக்கு அப்படின்றது, அடுத்த டேட்டா வந்ததுக்கு அப்புறம் தான் இது இன்னும் கிளியரா தெரியும் அப்படிங்கிறது தான் உண்மை. இதுக்கிடையில ஜூன் 3ஆம் தேதி ஆர்பிஐ ஒரு பிரஸ் ரிலீஸ் ஒன்று கொடுக்குறாங்க. அந்த பிரஸ் ரிலீஸ்ல பிசிக்கல் ஸ்டாக் ஆஃப் த கோல்ட் ரிமைன்ஸ் அன்சேஞ்ச்ட் அப்படின்னு சொல்றாங்க. எங்க கிட்ட 880.52 டன்ஸ் ஆஃப் கோல்ட் இருந்தது, இன்னும் அதே லெவல்ல நாங்க மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கோம், எந்த கோல்டையும் நாங்க விற்கல, இந்த மாதிரி வர்ற நியூஸை நம்பாதீங்க அப்படின்னு ஆர்பிஐ ஜூன் 3ஆம் தேதி இதுக்கு வந்து ஆக்சுவலா மறுப்பு தெரிவிச்சிருக்காங்க. இது வந்து அபிஷியலா ஒரு பிரஸ் ரிலீஸே அவங்க கொடுத்திருக்காங்க. மீடியால வரக்கூடிய ரிப்போர்ட்ஸ் அப்படிங்கிறது இன்கரெக்ட், அதை நம்ப வேண்டாம் அப்படின்னு. பட் மே 22க்கு அப்புறம் என்ன நடந்தது அப்படிங்கிறத அந்த டேட்டா வந்ததுக்கு அப்புறம் தான் ஆக்சுவல் கிளாரிட்டி என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரிய வரும். கோல்டு அவங்க மொத்தமாவே விற்கலையா, இதே லெவல்ல மெயின்டைன் ஆகுதா, இல்ல கொஞ்சமா வித்திருக்காங்களா, இல்ல ஸ்வாப் ஆப்ஷன்ல ஏதாவது பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறது எல்லாமே இனிமேல் வரக்கூடிய டேட்டால தான் தெரியும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவா இருந்தது அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த வீடியோவை ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தயவு செஞ்சு ஃபார்வர்ட் பண்ணுங்க. லெட் தெம் நோ வாட் இஸ் ஹேப்பனிங் இன் தி வேர்ல்ட். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.